Hi friends, Assalamu alaikum. Welcome to Casual Home Vlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஃபில்லிங்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ சம்மர் வந்துருச்சு, டீ காஃபிக்கு பதிலா இந்த ட்ரிங்கை செஞ்சு பாருங்க. இதை நீங்க நோம்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் ட்ரிங்காவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கலர்னு எதுவுமே சேர்க்கல. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியமான டம்ளர் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்க போகிறோம். சைனா கிராஸ் அகர் அகர்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசி நீட்டமாக இருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கடல் பாசியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த கடல் பாசி கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. கடல் பாசி கரைஞ்சதும் இதை உடனே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நம்ம சேர்த்துருக்க சீனி 1 நிமிஷத்துலேயே கரைஞ்சி வந்துடும். 2 கொதி விட்டாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம 2 ரூபா பேக்கெட் பூஸ்ட் ஒரு பேக்கெட் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட பேக்கெட்டில் இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கோங்க. 5 ரூபா பேக்கெட்டாக இருந்துச்சுனாலும் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த பாத்திரத்தில் கடல் பாசி செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துட்டு அதில் வடிதட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பூஸ்ட் கடல் பாசி தண்ணியை இந்த வடிதட்டில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சீனியில் இருக்கிற தூசி துகள்கள்லாம் இதில் போயிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போது இந்த பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறமா இதை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வெளியில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சூடாக இருக்கும். உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செட் ஆகிடும். இப்போ நம்ம கடல் பாசி செஞ்ச அதே பாத்திரத்தை திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பசும்பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த பால் நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பாலும் சேர்க்கலாம், காய்ச்சாத பாலும் சேர்க்கலாம். நான் காய்ச்சாம தான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ பால் வச்ச அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லாங் சேமியா கடைகளில் கிடைக்கும். இது நம்ம பாயசெல்லாம் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேமியா தான். இது இன்னுமே நல்லா நீட்டமாக இருக்கும். இது இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமான சைஸில் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த பாக்கெட் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதை இந்த சேமியா நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் காய்ச்சிக்கிறேன். இப்போ பாலை காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது இந்த சேமியாவை பாலில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வெந்து வந்துடும். முக்கியமானது பால் தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. இப்போது நம்ம சேர்த்துருக்க சேமியா ஒரு நிமிஷத்தில் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த பாலோட காய்ச்சி இந்த மாதிரி கொதி விட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி விட்டாலே உங்களுக்கு 3/4 பதத்துக்கு இது வெந்துடும். ஸோ அப்போதைக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க இந்த அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சுகரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சுகர் கரைகிறதுக்கும் அந்த சேமியா ஏற்கனவே நம்ம 3/4 பதத்துக்கு தான் வேக வச்சுருக்கோம். அது முழுசாக வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது ரெண்டுமே சேர்த்து நமக்கு நல்லாவே கரைஞ்சி வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது சேமியா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தை. இப்போது இந்த சேமியா பாலில் நம்ம 2 ரூபா பேக்கெட் பூஸ்ட் 2 பேக்கெட் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 பேக்கெட் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டால் இன்னொரு பேக்கெட் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம்.
நீங்கள் பூஸ்ட் அப்படியே சேர்க்குறீங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பூஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஸோ ஃப்ளேவரும் நமக்கு நல்லா இருக்கும் அந்த பூஸ்ட்டோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் இன்னொரு பாக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால் சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும். அப்போ தான் வந்து நல்லா கரைஞ்சி வரும் அந்த பூஸ்ட்டு. இப்போது இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் அந்த சேமியா பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில், அதை வந்து எடுத்துக்கிட்டேன் வெளியில். இப்போது இதை வந்து நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஸ்கொயர் ஷேப்லேயே வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த சேமியா பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி கத்தியை வச்சோ அல்லது கரண்டியை வச்சோ எடுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்து வெளியில் வந்துடும். இப்போது நம்ம இந்த கடல் பாசியை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்து இந்த பாலில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பூஸ்ட்டு சேமியாலாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கடல் பாசியை வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து இந்த பாலில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பவுலில் போட்டு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிளாஸில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து சூப்பராக இஃப்தார் ட்ரிங்க் அண்ட் சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம சேமியா, கடல் பாசி, சப்ஜா சீட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இதில் ஒரு கிளாஸ் நீங்கள் குடித்தாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இதில் கடல் பாசி, சப்ஜா சீட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. குழந்தைங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சில குழந்தைங்க காலையில் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுத்தாலே போதும், நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லனாலும் இது நல்லாவே வந்து தாக்கு பிடிக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி இது. ஸோ இப்போ வெயில் காலமும் வந்துருச்சு, அதே மாதிரி வந்து நோம்பும் வரப்போகுது. நோம்பு திறக்கிறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.